எனக்குள்ள மனசுக்கு ஒரு பெரிய ஆதங்கம், பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை எதுக்கும் நிரந்தர தீர்வு கிடையாது. ஏன் இது புரிய மாட்டேங்குது? இந்த ஒரு கேள்வி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பா இருக்குது. அந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப தைரியமான பிள்ளையா இருக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, ஒரு சேனல்ல பேட்டியில சொல்றாரு, "என் பிள்ளைய நான் வந்து கோழையா வளர்க்கல. என் பிள்ளை வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறா. அவ ஒரு 30 பேர வந்துட்டு நிர்வாகம் பண்ணி வேலை பார்த்துருக்கிறா. தன் கால்ல நின்னுருக்கிறா. சுயமாவும் வேலை பார்த்துருக்கிறா, சம்பாதிச்சிருக்கிறா. அவ்ளோ ஒரு போல்டான பெண்ணு தற்கொலை அப்படின்ற விஷயத்துக்கு ஏன் தள்ளப்படுறா? அப்ப மனசுல என்ன இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கு? பிறந்ததுலேருந்து படிப்பு படிப்புன்னு போறோம். அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் வாழ்க்கை. படிச்சா, வேலைக்கு போனா, வாழ்க்கைக்கு உள்ள போனா. ஆனா, இப்போ உயிர் இல்ல. அப்போ அவ படிச்ச படிப்பு அவள காப்பாத்தல. அவ பார்த்த வேலை அவள காப்பாத்தல. அவ வாழ்க்கை அவள காப்பாத்தல. அப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த படிப்பு, வேலை, வாழ்க்கை 3மே நல்லா கிடைச்சும், வாழ்க்கை வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு வழி நடத்தல, வழி குடுக்கல அப்படின்னா, அங்க என்ன தவறு நடந்திருக்கு? அந்த அளவுக்கு மனசு பக்குவப்படல. அப்போ படிப்பு, வேலை, வாழ்க்கை இது 3மே ஒருத்தவங்களுக்கு அந்த பக்குவத்த குடுக்குமா அப்படின்னு கேட்டா, குடுக்கலையே! அவ தற்கொலை பண்ற அளவுக்கு அவளுடைய மனது போயிருக்குது. அப்ப எவ்ளோ துணிச்சலான ஒரு தைரியமான முடிவு. தன்னுடைய உயிர மாச்சுக்கிறது அப்படின்றது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப தைரியம், துணிச்சல் வந்தா தான் நம்ப அந்த ஒரு முடிவுக்கு நம்ம எல்லைக்கு போக முடியும். போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லைக்கு போறோம்னா, அதுக்கு பெரிய கட்ஸ் வேணுங்க. எல்லாம் பண்ணிடலாம். இது பண்றதுக்கு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் ஏன் வாழறதுக்கு இல்ல? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில நல்லா படிச்ச பொண்ணு இந்த அனிதா, நீட் எல்லாருக்கும் தெரியும். அதனால அவ சூசைட் பண்ணா. படிச்ச பொண்ணு. ஏன் இந்த படிப்பு இல்லன்னா வேற வேலைக்கு போ. இதுதான் வேணும்னு ஏன் இருந்து உயிர போக்கிக்கிறீங்க? இருந்து அதுல இன்னும் கடந்து வா. அதுல படிச்சு இன்னும் மறுபடியும் பண்ணு. உயிர போக்கிக்கிற அளவுக்கு என்னங்க அப்படி வேலை, படிப்பு அந்த பிள்ளைக்கு. இந்த பிள்ளைக்கு டார்ச்சர் பண்றானா, போடா டேஷ்ன்னு சொல்லிட்டு வெளிய வா. இந்த பொண்ணு பண்ண தப்பு என்ன தெரியுங்களா? நான் இங்க பார்த்த வரைக்கும், அவங்க அப்பா கிட்ட, அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பண்றாங்க பிரச்சனை அப்படின்னுட்டு. ஆனா அவங்க அப்பா, அம்மா எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை அவங்க அப்பாவே அத சொல்லி புலம்புறாரு. "அனுசரிச்சு போம்மா. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். நீ தான் அந்த பொண்ணுக்கு ஒரே பையன். நீ தான் அந்த குடும்பத்த தல தூக்கி நிறுத்தணும். நீ தாம்மா அங்க எல்லாமே. போக போக உன் மேல பாசம், அனுசரணை வரும்மா. அவங்களும் உன்னை புரிஞ்சுக்குவாங்கம்மா. நீ பார்த்து இருந்துக்கடா தங்கம்." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் வேத வாக்கா எடுத்துக்கிட்டு, சரி நம்மளே முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ரன் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்ப நம்ம வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓரளவுக்கு மேல அவளே வந்து மெயின்டெயின் பண்ணியிருந்திருக்கிறா.